சொல். இப்ப நான் சொல்றேன். டேய் பரோட்டா தலையா அப்படி சொல்லக்கூடாது. முக்கியமானன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன். ஐயோ டேய் ஏன்டா? இல்ல பாஸ் கண்டினியூட்டி மிஸ் ஆகுது பாஸ். இருடா. தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். எங்க விட்டேன்? எப்பவுமே முக்கியமான இடத்துல தாங்க நீங்க விட்டுறீங்க. டேய் இரு. இல்ல பாஸ். இங்க பார். சொல்லுங்க. அந்த முக்கியமான இடத்தை நான் விடவே மாட்டேன். ஓகே. இப்ப அந்த முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். சொல்லு. சொல். 20 கிளாஸுக்குள்ள தம்பி டிரைவிங் கத்துக்கலன்னா இன்னொரு 10,000 நீ கட்ட வேண்டி இருக்கும். சரிங்க. எது 10,000மா? எங்க அவன்? டைம் ஆகுதே. இந்த கொலம்பஸ் பையனுக்கு அறிவே கிடையாது. என்ன பண்றது இப்போ? கௌசல்யா கூப்பிட்ட குரலுக்கு யாரும் வரதில்லை. கௌசல்யா! ஐயோ என்னங்க எங்க போய் தொலைஞ்ச கொலம்பஸ்? என்ன கேட்ட எனக்கு எப்படிங்க தெரியும்? என்ன கௌசல்யா பொறுப்பு இல்லாம பேசுற? காலையில 7:09 ராவு காலம். 9:10 டிரைவிங் ஸ்கூல் ஓனர் வந்துருவான்னு சொன்னார்ல. கார்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்போர்ட்ல மாட்டி ரெடியா இருக்கு. அவர் வரும்போது கொலம்பஸ் இல்லனா அவர் பாட்டு போயிட்டே இருப்பார் தெரியுமா? ஐயோ இதுக்காக டென்ஷன் வரீங்க. போட்டோம் போயிட்டு நாளைக்கு வரட்டும். என்ன பேச்சு பேசுற நீ? வந்தால் போனார்னா 500 ரூபாய் ஃபீஸ் போய்டும். என்னங்க சொல்றீங்க? ஆமா கௌசல்யா, கொலம்பஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்றானோ இல்லையோ, அந்தால் வந்து கொலம்பஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலனாலும் 500 ரூபாய் ஃபீஸ் போய்டும். 10 நாள் அட்டெண்ட் பண்ணலாம் யோசிச்சு பார். 5000 ரூபாய் ஃபீஸ் போய்டுல. என்னங்க இது அநியாயமா இருக்கு? என்ன பண்ண சொல்ற? முதல்ல அந்த கல்ச்சனைக்கு ஃபோன் போட்டு எங்க இருக்குன்னு கேளுங்க. அந்த ராஸ்கல் ஊரெல்லாம் பொறுக்கிட்டு லேட்டா தான் வரும். வரட்டும். இன்னைக்கு மதியான சாப்பாடு கட் பண்றேன். போடாத கட் பண்ணு. அவனுக்கு இல்ல உங்களுக்கு. போய் அவனுக்கு போய் வேலை கொடுத்தீங்களே அதுக்காக பண்ணுங்க முதல்ல போனே. டேய் கைஷாடா. வரட்டும் இன்னைக்கு. இந்த பக்கம் கொலம்பஸ், அந்த பக்கம் யாரு? உன் தாத்தா. பாஸ் என் தாத்தா தான் செத்து போயிட்டாரே. டேய் உன்னை அடிச்சு வச்சுக்க. செத்து போன தாத்தாவோட போய் சேர்ந்துரு பாத்துக்கோ. நான் போன்ல தானே இருக்கேன். எப்படி என்ன அடிப்பீங்க? காலையில கடுப்பாயிட்டாத. எங்க இருக்க இப்ப நீ? பாஸ் பஸ் பிடிக்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் போனோம்னா அங்க ஒரு கொடுமையை பாருங்க. நான் போறதுக்குள்ள அங்க இருந்தவங்க ஏத்திக்கிட்டு அந்த பஸ் போயிடுச்சு பாஸ். இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, எங்க ஏரியால காலையில இந்த பஸ்ஸை விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு தான் பஸ். ரொம்ப அப்செட் ஆயிடுச்சா, அதனால தான் நேரா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டியா? டேய் 7:09 ராவு காலம். 9:10 டிரைவிங் ஸ்கூல் ஓனர் வந்துருவாரு. உன 7 மணிக்கே வீட்டுக்கு வர சொன்னா இல்லையா? பாஸ் முதல்ல டிரைவிங் கத்துக்க போறோமே. 7:09 ராவு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலான்னு பொறுமையா கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போனேன். அதுக்குள்ள பாருங்க பஸ் கிளம்பி போயிடுச்சு. ஏன்னா அது 8:30 மணி பஸ். அது டைம்க்கு அது கரெக்டா. டேய் பஸ் போயிடுச்சுனா ஆட்டோல வர வேண்டியதாடா. பாஸ் ஆட்டோல பிரசவத்துக்கு மட்டும் தான் இலவசம். என்ன இலவசமா கூட்டி வரதுக்கு நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். புரிஞ்சுக்கோங்க பாஸ். ஆட்டோல வரதுக்கு இன்னைக்கு என்கிட்ட காசு இல்ல. டேய் உன்கிட்ட என்னைக்கு தான் காசு இருந்துச்சு? நீ வா, நான் ஆட்டோ காசு தரேன். பாஸ் நான் சேர் ஆட்டோல வரட்டுமா இல்ல மீட்டர் ஆட்டோல வரட்டுமா பாஸ்? டேய் மாற்று ஆட்டோல வாடா. மாற்று ஆட்டோவா? அப்படி ஒரு ஆட்டோ இருக்கா பாஸ்? ஐயோ உனக்கு கிடைக்கிற ஆட்டோல வந்து சேர்றா. அதுக்கு இல்ல பாஸ், நான் மீட்டர் ஆட்டோல வருவேன். அவன் 500 ரூபாய் கேட்பான். ஏன்டா மீட்டர் ஆட்டோல வந்த ஷேர் ஆட்டோல வர வேண்டியதானே நீங்க திட்டுவீங்க. சரி நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு நான் ஷேர் ஆட்டோல வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் லேட் பண்ணுவான். ஏன்டா இப்படி லேட்டா ஷேர் ஆட்டோல வந்த மீட்டர் ஆட்டோல வர வேண்டியதானே மறுபடியும் திட்டுவீங்க. உங்களோட கஞ்சத்தனம் தெரியாத அந்த ஆட்டோக்காரன் என்னை பார்த்து கை கொட்டி சிரிப்பான். அந்த ஆட்டோக்காரன் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ். ஒரு கௌரவமான மனுஷனுக்கு இதெல்லாம் தேவையா பாஸ்? இரு. டேய் வேணாம். அப்ப வர வேணாமா பாஸ்? டேய் விளையாட்டுக்கு சொன்னேன்டா. சீக்கிரமா கிளம்பி வாடா. ஓகே பாஸ். என்ன கோசல அவன் இப்படி பண்றான்? குழப்பறானே. கார்ல ஏத்திடலாம் வரட்டும். ஏன் ரொம்ப குழப்பறாருன்னு தெரியலையே. கன்ஃபியூஷன் பெலோ. ஹலோ சார். குட் மார்னிங். சார் குட் மார்னிங் சார். வணக்கம். என்ன மாதவன் சார் பையன் ரெடியா? ரெடி வந்துட்டு இருக்கான். என்னது வந்துட்டு இருக்கானா? ஆமா. அப்ப இன்னும் வரலையா? இல்ல வந்துருவான். சரி நான் கிளம்புறேன். சார் இல்ல உள்ளதான் இருக்கான். கூப்பிட்டா வந்துருவான். ஆமா அப்படியா? அப்ப சரி. ஏன் கௌசல்யா இருந்தாலும் டென்ஷன் ஆனாலும் போயிடுவாரே. பேசாம இன்னைக்கு நான் டிரைவிங் கத்துக்கிறேங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கத்துற நீ டிரைவர் ஆக முடியாது. அதனால சும்மா இரு. என்ன பண்ணா நான் சமாளிப்பா. வா பையனை கூப்பிடுங்க சார். அது ஐயோ கொலம்பஸே
அத பாஸ் வந்துட்டேன் பாஸ். என்னது வந்துட்டியா? இப்பதான் வரியா? இல்ல வந்துட்டான், நீ கூப்பிட்ட உடனே வந்துட்டேன்னு சொல்றான். இவன் உள்ள இருக்கான்னு உங்க ஒய்ஃப் சொன்னாங்க. ஆமாமா உள்ளதான் இருந்தான். இப்ப வெளிய இருக்க இல்லையா, அதனால உள்ள இருக்க முடியாது. உள்ள இருக்கனால வெளிய இருக்க முடியாது. அதான் வந்துட்டான். இல்லடா நான் இப்ப இல்லன்னு சொல்லணுமா இல்ல ஆமான்னு சொல்லணுமா? நீ எதுவும் சொல்ல வேணாம். முதல் டிரைவிங் கத்துக்க போற, குருநாதர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அவ்வளவுதானே? என் காலடா கார் ஓட்ட கத்துக்க போற குருநாதர் இவர்டா, அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. யாரு இந்த பரோட்டா தலையனா? ஆசீர்வாதம் பண்ணு. தரையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க. தர டிக்கெட் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கடா. நல்ல கார் ஓட்ட கத்துக்கிட்டு நல்ல டிரைவர்னு பேர் வாங்கணும். இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? அட ஆமா, இது என்ன Dress? டிரைவிங்காக போட்ட Dress பாருங்க, எட்டு இருக்கு பாருங்க. நீ டிரைவிங் லைசென்ஸ் வாங்க போறியா, கார் ஓட்ட கத்துக்க போறியா? அது ஏதோ சொல்றதுன்னு தெரியலையா. கார் தான் சார் ஓட்ட கத்துக்க போறேன். நீ டிரைவர் ஆகணுமா இல்ல ஓனர் ஆகணுமா? சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். எந்த ஒர்க் பண்ணாலும் நீட்டா இருக்கணும், டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க சார். அவன் என்ன சொல்றான்? நீட்டா டீசென்ட்டா Dress போடணும். இல்லன்னு சொல்லல. அதுக்காக சர்க்கஸ் கோமாளி மாதிரி இப்படி Dress பண்ண கூடாது. நாளையில இருந்து காக்கி அண்ட் காக்கி தான். காக்கியா? ஆமையா, வீல் பஞ்சர் ஆச்சுன்னா கைட்டி மாட்ட வேண்டாம். இன்ஜின்ல என்ன ஃபால்ட் ஆச்சுன்னா நீ தானே கைட்டி மாட்டணும். ஏங்க இப்படி அவசரமா பேசுறீங்க? வீல் பஞ்சர் ஆயிடுன்றீங்க, இன்ஜின் புட்டுக்குன்றீங்க, நல்ல வார்த்தை வாயில வராதா உங்களுக்கு? இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ். இந்த வேலையெல்லாம் செய்யும் போது துணி எல்லாம் நாசமா போச்சு. நாசமா போட போட்டும் சார், அவன் தானே துவைக்க போறான். அதானே, அதுக்காக காசு செலவு காக்கி ட்ரெஸ் வாங்கி தர முடியும் அவனுக்கு? அது முடியாது. என்னடா அப்படி பார்த்து யோசிக்கிற? முடியாது. அங்க தொட. எமோஜி இல்லடா. காரை துடைக்கணுமா? கார் ஓட்ட கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப காரை துடைக்க சொல்றீங்க. நான் கிளீனரா? பின்ன எடுத்தோட ஸ்டீரிங் எடுத்து கையில கொடுத்து உன்னை ஓட்டுன்னு சொல்லுவாங்களா? வெறும் ஸ்டீரிங் கொடுத்தா ஓட்டலாம் முடியாது, அப்படியே உருட்டினே தான் முடியும். எஸ் அவரியா? நோ பாஸ். டேய் காரை தொடறா, குருநாதர் சொல்றாருல. இந்த பாருங்க பாஸ், காரை தொடர்ந்து சொல்லுங்க, துடைக்கிறேன். உங்களை குருநாதர் சொன்ன வாயில அந்த பரோட்டா தலையெல்லாம் குருநாதர் ஒத்துக்க மாட்டேன். ஐயோ டேய் என்னடாச்சி, அதுக்காக நடாச்சி. டேய் டோன்ட் தெரியல. ஐயோ அவன் தான் ஐஸ் வைக்கறானே, நீங்க ஊத்துறீங்களே. இப்படி சொல்லி ஓபி அடிக்க பார்க்கறான். கார் துடைக்க சொல்லுங்க. தொடறா. ஏய் தொடடா. சொல்றாங்க தொடறா. தொட. இம்ச. இவன் ஐஸ் ஏய் பாத்துடா, காருக்கு வலிக்கு போகுது. அதான் பொறுமையா துடைக்கிறேன் பாஸ். ஒழுங்கா மேல தொட. மேல தொட, ஏறி தொட. டோர் திறந்து மேல ஏறி தொட. தொட. மேல தொட போதும். பாபா ஹெட்லைட் தொட பாபா. ஹெட்லைட் தொடடா. ஹெட்லைட் இப்ப வேணாம். நீ வா. பின்னாடி வா. இந்த டைல் லைட் தொட. இந்த மோனோகிராம் தொட. அது யார் பாஸ்? டேய் அது கார் பேர் போட்டுருக்க, அது தொடடா. கார் பேர் தான் மோனோகிராமா? முட்டாள், எங்க கண்ணாடி தொட. நம்ம ஸ்கூல்ல இருக்க தமிழ் வாத்தியார் மேல காதல பிடிக்கிறீங்க. இங்க பாரு காரை தொட. அம்மா கணக்கு வாத்தியார் மேல கொட்றாங்க. ஐயோ தலையெழுத்த கண்ணாடி விஞ்சி தொட. நல்லா அழுத்தி தொட. இதுதான் சுத்தி துடைக்கிறது. அம்மா சாரி. இரு. என்னடா கீழே யார் தொலைப்பாங்க? காருக்கு கீழே யார் தொலைப்பாங்க? இந்த வேலையை வேணாம் பாஸ். எங்க ஓடுற? என்ன பாஸ், ஏசி ரூம்ல ஹாயா உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தனை கூட்டு வந்து காரோட கத்துக்கோன்னு சொல்லிட்டு இப்ப காரத்தோட ஹெட்லைட் தோட தந்தூரி அடுப்புல போட்ட சிக்கன் மாதிரி வறுத்து எடுக்கிறீங்க. வாழ்க்கையில முதல் ஒரு விஷயத்தை கத்துக்க போற, அதுக்கு ஏன்டா புலம்புற? சார் நீங்க ஆரம்பிங்க சார். தம்பி, ஒரு டிரைவர் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னால ரேடியேட்டர்ல தண்ணி இருக்கா, வீல்ல காத்து இருக்கா, பேட்டரியில சார்ஜ் இருக்கான்னு செக் பண்ணணும். புரியுதா? வண்டியில ஏறு. வண்டி மேல ஏற சொல்ல, வண்டி உள்ள ஏற சொல்லாரு. கிளியரா சொல்ல வேணாமா? ஆல் தி பெஸ்ட். ரொம்ப முக்கியம். இப்ப கொலம்பஸ் சீக்கிரமா டிரைவிங் கத்துட்டு வந்து நான் ஷாப்பிங் போணும். ஏய் அவனும் சீரியஸா பிடிக்கல, அதுக்குள்ள ஒரு ஷாப்பிங்கா? உள்ள போய் வேலைய வரப்போ. வாடி விடு. வா, இவனுக்கு டிரைவிங் சொல்லி தர வைக்கிறதுக்குள்ள போதும் ஆகுதுப்பா. சாரி போ, கிளம்பு. வா, ஆல் தி பெஸ்டா. ஓகே கத்துக்கோ. கத்து கொடுக்க வந்துட்டு இதுக்கே ஒழுங்கா பிரேக் அடிக்க தெரியல. என்னடா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி என்னையே பார்த்துட்டு வர? பின்ன எனக்கு கார் ஓட்ட கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்களே ஓட்டின்னு இருக்கிறீங்க. கார் ஓட்ட முதல்ல கத்து கொடுத்துருவாங்களா? டிரைவிங்ல பேசிக் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியும். சொல்லு. நில், கவனி, செல். ரெட் லைட் போட்டா நிக்கணும், yellow லைட் போட்டா ரெடி ஆகணும், கிரீன் லைட் போட்டா செல். அது டிராஃபிக் ரூல்ஸ். நான் சொன்னது கார் ஓட்டுறதுக்கு சில பேசிக் ரூல்ஸ் இருக்கு. அது என்னன்னு இப்ப தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்க. இதுக்கு பேரு ஸ்டேரிங். நான் மட்டும் என்ன பேரிங் நான் சொன்னேன். இது கியர். தெரியுமே. எப்படி தெரியும்? இப்பதான் நீங்க சொன்னீங்களே. கீழே இருக்கிற 3 அது தெரியாது. சொல்றேன், தெரிஞ்சுக்கோ.
ஏ பி சி. தெரியுமே. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட். அடிச்சு கொன்னே போட்டுருவேன். ஏ ஃபார் ஆப்பிள்ங்கிறது கான்வென்ட் பாடம். டிரைவிங் ஸ்கூல் பாடங்கிறது ஏ ஃபார் ஆக்சிலேட்டர், பி ஃபார் பிரேக், சி ஃபார் கிளட்ச். புரியுதா? புரியுது சார். எங்க சொல்லு. ஏ ஃபார் ஆக்சிலேட்டர், பி ஃபார் பிரேக், சி ஃபார் கேட்ச். கேட்ச். அது மேட்ச். என்னடா கேட்ச் மேட்ச்னு பூச்சி கட்டுறியா? சி ஃபார் கிளட்ச். சி ஃபார் கிளட்ச். ஆபீஸ்ல பியூன் வேலை செய்யறவங்க டிரைவிங் கத்துக்கணும் வந்து நம்ம ஊசர் எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் ஒன்னும் பியூன் இல்ல. தி கிரேட் டிடெக்டிவ் ஆபீசர் மடிப்பாக்க மாதவனோட ஒன் அண்ட் ஒன்லி பிஏ. மை நேம் இஸ் கொலம்பஸ். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது கிளட்சை பிடிச்சுக்கிட்டு கியர் போடணும். கியரை போட்ட உடனே லேசா கிளட்சை விட்டு ஆக்சிலேட்டர் மிதிச்சா வண்டி அப்படியே மூவ் ஆகும். பிரேக் அடிச்சா வண்டி நிக்கும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வண்டி நீ ஓட்டுறியா? இறங்கு. கொலம்பஸ் வண்டி ஓட்ட போறான். தம்பி தம்பி பார்த்து. சார் ஹாய் சார். ஹாய். என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட். நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வண்டி நோண்டாத. வணக்கம் சார். ஆமா, இது அப்படியே பெரிய போகி விமானம். இந்த பரோட்டா தலையும் பெரிய பைலட்டு. இவர் கத்து கொடுக்கணும்னா நம்மளால கத்துக்கவே முடியாதா? ஹலோ, கொலம்பஸ் என் பேர்லயே பஸ் இருக்கு. ஆஃப்டர் ஆல் இந்த பிசாத்து காரை நான் ஓட்ட மாட்டேனா? நான் பில்டப் பண்றேன் அந்த பரோட்டா தலைய. நோ 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 நோ. ஃபர்ஸ்ட் உட்கார்றோம். வலது கால் எடுத்து வச்சு தான் உட்காரணும். வலது கால் வச்சா உள்ள போமா. வலது கால் எடுத்து வச்சா நல்லா இருக்கும் நம்பி உட்காந்தியா கொலம்பஸ். இதுக்கு தான் இந்த சம்பிரதாயம்லாம் சில விஷயத்துல பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ரொம்ப ராங்கா போதேப்பா. ஐயா வலிச்சு வந்து போதே. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. நான் இல்ல. என்னையா பண்ணிருக்க? இப்படி அதே மாதிரி நீ என்ன சாப்பிட ஓட்டிட்டு போனவன விட்டு போட்டு கத்து கொடுக்கறவரை போய் அடிக்கிறீங்க. கார் ஓட்ட கத்து கொடுக்கறதுனா கிரவுண்ட்ல போய் கத்து கொடுக்க சொல்லு. இப்படியா பப்ளிக் பிளேஸ்ல கத்து கொடுப்பாங்க? அதானே அடிபட்டு கிடக்குறாரு. யாரை டாக்டர் கூட்டி போறது? யார் செலவு பண்றது? யாருன்னு கேட்ட? இந்த ஆள் தான் ஏன் செலவு பண்ணணும்? கத்து கொடுக்க 5000 10,000 சொல்ல போல வாங்குறாங்களே, இந்த ஆள் தான் ஏன் கொடுக்கணும்? இவனை பேசிட்டே இருக்கும் அதுக்குள்ள அடிக்க கை வாங்குற. இப்ப என்ன இவனை டாக்டர் கிட்ட கொண்டு போகணும் அவ்வளவுதானே? ஏதாவது ஒரு ஆட்டோ போகும் மடக்கு. ஆட்டோ என்ன ஆட்டோ? இந்த கார்ல கூட்டிட்டு போங்க. கார் உறிஞ்சு கூட நகர கூடாது. போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போற வரைக்கும் கார் இங்கே தான் இருக்கணும். வேணும்னா ஆட்டோவை கூட்டிட்டு ஏத்திட்டு போ. ஏதாவது ஒரு ஆட்டோவை கூப்பிடுங்க. அப்படியே தூக்குங்க. தூக்குங்க. மெதுவா. சிட்டுக்குருவி சேதி தெரியுமா? என்னை விட்டு பிரிஞ்சு போன கணவன் வீடு திரும்பல. பட்டு மெத்த விரிச்சு வச்சு சும்மா கிடக்குது. பசும் பால காய்ச்சி எடுத்து வச்சு ஆறி கிடக்குது. தலைய வாரி பூ முடிச்சு வாடி கிடக்குது. ஐயோ அத்தான் வந்துட்டீர்களா? ஐயோ வந்துட்டு ஏன் பேசாம இருக்கீங்க அத்தான்? பேசுங்க. மேடமா? ஐயோ அத்தான், நான் உங்கள் மனைவி. ஏன் இன்னும் குறும்பு? நீங்கள் தைரியமாக என்னை பண்டு அப்படின்னு கூப்பிடலாம். மேடம், நான் கொலம்பஸ். நீயா?
ஓடி போன என் புருஷன் தான் என்ன பாக்குறதுக்காக திரும்ப வந்துட்டாருன்னு நினைச்சேன்டா. இத்தனை வயசுக்கு மேல அவர் ஏன் மேடம் நினைச்சீங்க? ஆ, டேய், என் புருஷனை நான் எப்ப வேணாலும் நினைப்பேன்டா. அத கேட்க நீ யாருடா? போட வெளியே போ. போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். ஏய், இப்ப நீ வெளியே போகல உன்னை நான் அடிச்சே கொன்னுடுவேன். வெளில போனா வேற ஒருத்தன் அடிச்சே கொண்டுடுவான். அதுக்கு நீங்களே அடிச்சு கொண்டுடுங்க. ஏய், என்னடாச்சு உனக்கு? ஏன்டா இப்படி வளர்ற? எல்லாரும் சேர்ந்து என்ன கார் ஓட்ட கத்துக்கிறதுக்கு டிரைவிங் ஸ்கூல் ஆளோட அமிச்சிங்கல்ல, அங்க என்ன நடந்தது தெரியுமா? என்ன? டமால் இடிச்சிட்டா அவனை. ஐயோ, இதுதான் மேடம் நடந்தது. அட பாவி, டிரைவர் அவனு பார்த்தா கொலகாரன் ஆயிட்டேடா. நான் கொலைகாரன் ஆயிட்டுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? டேய், நீ ஏத்தனவன் எப்படியும் சாகத்தாண்டா போறான். நீயும் எப்படியும் தூக்கல ஆன்னு தொங்கி சாகத்தான் போற. அப்புறம் எதுக்கு? மேடம், அடிப்பட்டவனை எப்படி ஹாஸ்பிடல் கூட்டு போயிருப்பாங்க. அவன் எப்படி இருந்தாலும் பொழைச்சுப்பான். அது வரைக்கும் நான் யார் கண்ணிலையும் மாட்டக்கூடாது மேடம். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் நான் இங்க தங்க பர்மிஷன் கொடுக்கும். டேய், அதெல்லாம் முடியாது. முதல்ல வெளிய போ. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். டேய் 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 டேய், என்ன காலெல்லாம் ஒடிச்சு? டேய், ஏறுடா, ஏறு. எங்கடா ஒளிஞ்சிருக்க? எங்க ஒளிஞ்சிருக்க? மரியாதையா வெளியே வாடா. கொலைகார பாவி, எங்கடா இருக்க? வெளியே வாடா. டேய், எங்கடா இருக்க? எங்கடா ஒளிஞ்சிருக்க? டேய், வாடா, வா. நீ கார் ஏத்தி கொலை பண்ணத நேர்ல பார்த்து ஐ விட்னஸ் வந்திருக்கேன்டா. எங்க ஒளிஞ்சிருக்க? வாடா, வா. யார் வீட்ல வந்து உதாரி விட்டு நில்மா நில்மா நில்மா. உனக்கு எதுக்கு மேல பேச்சு? என்னையா திறந்த வீட்ல ஏதோ வந்து நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு என்னையா ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்க? யார் நீ? ஏதோ ஒண்ணுனா நான் என்ன சொல்லு? நான் ஒரு மோப்ப நாய். குற்றவாளிய கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். யோ, எங்க வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இது துப்பறியும் சிங்கம் மடிப்பாக்கம் மாதவனோட வீடு. இங்க வந்து உன் வாளை ஆட்டாத. குற்றவாளி போலீஸ்னு. யோ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆக்சிடென்ட் பண்ணவன் இந்த வீட்டுக்குள்ள தான் வந்து நுழைஞ்சான். எங்க ஆக்சிடென்ட்டா? ஆமா, கருப்பு கலர் காரை ஓட்டுனது ஓட்ட தெரியாத ஒரு பண்ணாட புறம்போக்கு காரை ஓட்டி ஒருத்த மேல ஏத்திட்டான். புரியுதா? ஐயோ, எங்க வீட்டுக்காரா? ஓ, அந்த காரை ஓட்டுனது உங்க வீட்டுக்காரா? ஐயோ, எங்க வீட்டுக்காரர் இல்லங்க. ஏமா, இப்பதான் உங்க வீட்டுக்கார சொன்ன நீ? கார் எங்களுதுதான், ஆனா ஓட்டிட்டு வந்தது எங்க வீட்டு கார் இல்ல. காரை ஓட்டுனது உங்க வீட்டுக்காரனா ஊரா வீட்டுக்காரனா எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் அந்த காரை ஓட்டிட்டு வந்தவன் ஒருத்த மேல ஏத்திட்டான். அவன் இந்த வீட்டுக்குள்ளதான் வந்தான். ஒழுங்கா அவனை வர சொல்லி நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். கொலம்பஸ் புடிச்சு கொடுத்தா போலீஸ் கேஸ்னு பிரச்சனை பெருசாயிடும். இந்த பொறா கூட்டு மண்டையை நான் எப்படி சமாளிக்கிறது? என்ன டீப்பா யோசிக்கிற? சார், எங்க காருக்கு டிரைவரே கிடையாது சார். சில்லாவல்லி ராமக்கா சீப்ப போட்டு வார காணலாம். அத்தான் பெரிய காரு சாவி கொடுத்த உடனே டிரைவர் இல்லாம தானா ஓடிச்சா. நான் சவுண்ட் கொடுத்த உடனே நீ சாப்பிட்டாயிட்ட. அப்பவே டவுட் கன்ஃபார்ம். இப்ப பிடிக்கிற பாரு அவனை. எங்கடாக்குற? மேல பாவம் வயசான என் மாமியார் தான் சார் இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு வேற சரியில்லையா. அவங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். வயசான மாமியார் யாராவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா? நீ ஏதோ சின்ன பொண்ணா இருக்க, அப்படி எப்படி பேசி உன்னை டிஸ்டர்ப் பண்ண அந்த கதையில எனக்கு வேணாமா. இப்ப பிடிக்கிற பாரு. எங்க எங்கடாக்குற? எங்காக்குற? உங்க மாமியார் என்ன இவ்ளா யூத்தா இருக்காங்க? இது என் மாமியார் கேட்டா தூக்கு மாட்டி தொங்கிடும். அப்படின்னா இது உங்க தங்கச்சியா? அட பாவி, இது என் தங்கச்சி கேட்டா பாழங்கணத்துல விழுந்து பாழா போயிடும். நல்ல பாரியா, வெடி வச்சு தகத்த பாறை மாதிரி இருக்கு. இத போய் என் தங்கச்சிங்கிறிய? உங்களுக்கு என் மேல பொறாம? அப்படியே பொறாம பட்டுட்டாலும் இந்த அம்மா மூஞ்ச உத்து பாக்கிறதுக்கு பொறுமை வேணும். பொறாமையா அவங்களுக்கு என்ன மேடம் குறை? நான் எனக்கு பொற மாதிரி இருக்கு. இது ஒரு தேய் பீரை, இதுக்கு என்ன குறை? மேடம், நீங்க
நயன்தாராவோட நாத்தனாரா இல்ல தமனாவோட தங்கச்சியா இல்ல அமலாபாலோட அக்கா? அஞ்சல் தேவியோட ஆயா. இது வாயா? நீ போயா. ஆமா, இந்த அம்மா இங்கிலாந்து இளவரசி டயானா. இந்த அம்மா மடோனா. நான் விடுவேனா? மேடம், நீங்க ஹல்வால செஞ்ச ஐஸ்வர்யா ராய் மாதிரி அப்படியே இருக்கீங்க. பொங்கல்